நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். ஆப்தமித்ரா பேரிடர் கால நண்பன் பயிற்சி பட்டறையில் பங்கேற்ற தன்னார்வலர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். ஆப்தமித்ரா பேரிடர் கால நண்பன் திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்களுக்கு பேரிடர் மேலாண்மை பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு அதன் நிறைவு விழா காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற தன்னார்வலர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். இந்த பயிற்சி போது 10 பேர் சிறந்த ஆப்தமித்ரா பேரிடர் கால நண்பனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. மேலும் கடந்த 12 நாட்களுக்கு பயிற்சி அளித்த பல்வேறு பயிற்றுநர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இத்திட்டத்தை விளக்கும் வகையிலும் மற்றும் இத்திட்டம் மக்களை சென்றடையும் வகையிலும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை நடத்தி விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற செவ்வாய்க்கிழமை புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற செவ்வாய்க்கிழமை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்றும், தமிழகத்தை போல புதுச்சேரியிலும் ஆன்லைன் ரம்மி தடை செய்ய கோப்புகள் தயார் செய்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், ஏனாம் பகுதிகளில் சட்டவிரோதமாக நடைபெற்று வரும் சூதாட்ட கிளப்புகள் உடனடியாக மூட அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். மேலும் தீபாவளிக்கு பிறகு மின்துறை ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவு எடுக்கப்படும். புதுச்சேரியில் CBSE பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட உள்ளதால் தனி கல்வி வாரியம் அமைக்க வாய்ப்புகள் குறைவு என்றும் தெரிவித்தார். புதுவை மாநிலத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்பாக மாண்புமிகு பிரதமர், மாண்புமிகு நிதியமைச்சர் உள்ளிட்ட மத்திய அரசினுடைய அதிகாரிகளை பிரதமரை சந்தித்து புதுவை மாநிலத்திற்கு கூடுதல் நிதியை ஒதுக்கி தர வேண்டும், புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சி திட்டங்களை சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த நிதியை புதுவை மாநிலத்திற்கு நீங்கள் தர வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு பிரதமரிடத்திலே, மாண்புமிகு நிதியமைச்சரிடத்திலே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சருக்கு, நாங்கள் உங்களுக்கு நிதிநிலை அறிக்கை இறுதி செய்யப்பட்டிருக்கின்றது, இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு திருத்திய மதிப்பீடு செய்கின்ற நேரத்தில், ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்று சொன்னால் ஆரி என்று சொல்வார்கள், அந்த நேரத்தில் நாங்கள் பரிசீலனை செய்கின்றோம் என்ற உத்தரவாதத்தை முதல்வர் அவருக்கு கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் 2 தினங்களுக்கு முன்பாக மத்திய அரசானது கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபாய்க்கு நிதியை ஒதுக்குவதாக அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள். எனவே இந்த நேரத்தில் புதுவை மாநில மக்கள் சார்பாக, என் சார்பாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை புதுவை மக்கள் சார்பாக, என் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிதி முழுவதும் நம்முடைய புதுவை மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய திட்டங்களை வகுத்து நம்முடைய மாநிலத்துடைய வளர்ச்சிக்கும் மாநில மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கும் அந்த நிதியை நல்ல முறையில் பயன்படுத்தி பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு
நம்முடைய விளையாட்டுத்துறையின் சார்பாக விளையாட்டுத்துறை உடைய ஆணையமானது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய அத்தாரிட்டி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதில் புதுவை மாநில ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலும் ராஜீவ்காந்தி ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் ஒன்றிணைத்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் புதுச்சேரி என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மேலும் இன்றைக்கு அந்த விளையாட்டிற்கென்று தனி துறையை உருவாக்குவதற்கான நடவடிக்கையும் எங்களுடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. வெகு விரைவாக விளையாட்டிற்கென்று தனித்துறை உருவாக்கப்பட்டு விளையாட்டிற்கென்று இளைஞருக்கென்று முக்கியத்துவம் கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. சிவகாசியை போல் புதுச்சேரியிலும் பட்டாசு தொழிலை விரிவுபடுத்த என்ன நடவடிக்கைகள் வேண்டுமோ அவை எடுக்கப்படும். கைத்தொழில் சிறு தொழில் வளர வேண்டும் என்பதே அரசின் எண்ணம். பட்டாசு செய்யும் தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் பகுதியில் ஆற்று வெளியில் அமைந்துள்ள பட்டாசு தொழிற்சாலையை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பார்வையிட்டார். அங்குள்ள தொழிலாளர்களிடம் பட்டாசு செய்யும் முறை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். ஊழியர்களிடம் நலம் விசாரித்து அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உடனிருந்தார். ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர், புதுச்சேரியில் பட்டாசு தயாரிக்கும் இடங்களை பார்வையிட வேண்டும் என்று நினைத்தேன். சிவகாசியில் பட்டாசுகள் தயாரிக்கப்படுகிறது, புதுச்சேரியிலும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். இங்கு இதற்கு முன்பு 7 பட்டாசு தொழிற்சாலைகள் இருந்தன. ஆனால் பாதுகாப்பு கருதி அவை மூடப்பட்டு விட்டது. 1 மட்டுமே இயங்குகிறது என்று கேள்விப்பட்டேன். பாதுகாப்புடன் இதனை விரிவுபடுத்த முடியுமா, அடுத்த தீபாவளிக்குள் அதனை செய்ய முடியுமா என்பதை அறிந்து கொள்ளவும் தொழிலாளர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் வந்தேன். அவர்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. கை தொழில்களும் சிறு தொழில்களும் புதுச்சேரியில் எல்லா விதத்திலும் வளர வேண்டும். பட்டாசு தொழில் நல்ல தொழில், எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறது. அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாமல் பாதுகாப்போடு எப்படி தயாரிப்பது, வேலை செய்பவர்களுக்கு ஆயுள் காப்பீடு இருக்கிறதா என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். பொதுமக்களும் தீபாவளி பண்டிகையை மிக எச்சரிக்கையாக கொண்டாட வேண்டும். மருத்துவமனைகளில் தீக்காய சிகிச்சை பிரிவு தயாராகவே இருக்கிறது. ஆனாலும் யாருக்கும் தீக்காயம் படக்கூடாது. மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்தில் தண்ணீர் வைத்துக் கொள்ள வேண்டும். தூரத்தில் இருந்துதான் வெடிக்க வேண்டும். ஆஸ்துமா போன்ற நோயாளிகள் புகைக்குள் போகக்கூடாது. மக்கள் எச்சரிக்கையாக அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசனை செய்து இந்த தொழில் சிவகாசி போல நல்ல நிலையில் பல்கி பெருகுவதற்கு, பலருக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் என்பதை அலசி ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம். காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது பற்றி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். எப்போதெல்லாம் நாம் கோரிக்கை வைக்கிறோமோ அப்போதெல்லாம் மத்திய அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள். அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மத்திய அரசு, குறிப்பாக புதுச்சேரி அரசும் உடனிருக்கும். இதற்கு முன்பும் காரைக்கால் மீனவர்களுக்கு பிரச்சனை வந்தபோது நாம் முன்னின்று அவர்களை மீட்டிருக்கிறோம். அவர்கள் எந்த விதத்திலும் பாதிப்பு அடையக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். மத்திய அமைச்சரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்று தெரிவித்தார். சிவகாசியில தான் பட்டாசு தயாரிக்கப்படுகிறது. இங்கே புதுச்சேரியிலையும் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஏற்கனவே அவர் பேர் என்ன, ஐயாசாமி சொன்ன மாதிரி இங்கே 6-7 உற்பத்தி நிலையங்கள் இருந்தது. ஆனால் பாதுகாப்பு கருதி பல மூடப்பட்டு இருக்கிறது. நாங்கள் இங்கே ஒருத்தங்க தான் வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னாங்க. இங்கே பெண்களும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இன்னும் பாதுகாப்போடு இதை விரிவுபடுத்த முடியுமா, சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு பசுமை பட்டாசு தயாரிக்க முடியுமா, அடுத்த தீபாவளிக்குள்ளே இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல விதத்தில் இதை விரிவுபடுத்த முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அவங்க கூட தீபாவளி இனிப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அதனால் அவங்களை பார்த்தது மகிழ்ச்சி. எல்லா விதத்திலும் கைத்தொழில்களும் சிறு தொழில்களும் புதுவையில் வளர வேண்டும். அது பட்டாசு தொழில் ஒரு நல்ல தொழில், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற தொழில். ஆனால் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாமல் அதை எப்படி தயாரிப்பது என்பதையும், பாதுகாப்போடு எப்படி அவர்கள் தயாரிப்பது என்பதையும், வேலை செய்பவர்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குதா என்பதையும்,
அது கூட பொதுமக்களும் இந்த தீபாவளியை ரொம்ப எச்சரிக்கையாக கொண்டாட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில் தீக்காய வார்டெல்லாம் தயாராக தான் இருக்குது. ஆனாலும் யாருக்கும் தீக்காயம் படக்கூடாது. எல்லாரும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். பட்டாசு வெடிக்கும்போது பக்கத்தில் தண்ணி வைத்து கொள்ள வேண்டும். தூரத்தில் இருந்தால் வெடிக்கணும். கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கிறவங்க அதை போட்டுட்டு வெடிக்கக்கூடாது. அதே மாதிரி அதிக புகைக்குள்ளே ஆஸ்மா போன்ற நோயாளிகள் போகக்கூடாது. ஆக இதையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து அதே நேரத்தில் தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் மேல்நிலை எழுத்தர் பணிக்கான விண்ணப்பதாரர்கள் வேலைவாய்ப்பு பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யவில்லை என்றாலும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சார்பு செயலர் கண்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரியில் மேல்நிலை எழுத்தர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் பலர் தங்கள் கல்வித் தகுதி மற்றும் பிற தகவல்களை பதிவு செய்ய அல்லது புதுப்பிக்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அணுகுவதாக இத்துறையின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும், இதனால் விண்ணப்பதாரர்கள் மிகுந்த சிரமங்களை எதிர்கொள்வது மட்டுமின்றி அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு அதிக பணிச்சுமை ஏற்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மேல்நிலை எழுத்தர் பதவிக்காக விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் விவரங்களை விண்ணப்பத்தில் பதிவு செய்வது கட்டாயமில்லை எனவும், விண்ணப்பதாரர்கள் வேலைவாய்ப்பு பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யவில்லை என்றாலும் கூட விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சார்பு செயலர் கண்ணன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் நிகழாண்டுக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தொடங்கியது. ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் நிகழாண்டுக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்று தொடங்கியது. புதுச்சேரி, காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 243 இளநிலை மருத்துவ படிப்பு இடங்களுக்கான இந்த கலந்தாய்வு வருகிற 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை ஜிப்மர் மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இணையதளத்தில் அறியலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையையொட்டி இனிப்பு கடைகளில் உணவு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் உற்பத்தி மற்றும் காலாவதி தேதி மற்றும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தரம் குறித்து ஆய்வு செய்தனர். புதுச்சேரி உணவு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் பல்பொருள் அங்காடி, பழக்கடை, இனிப்பு கடைகள் என அனைத்திலும் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு சில கடைகளில் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி தீபாவளியை முன்னிட்டு இனிப்புகள் செய்வதாக உணவு கலப்பட தடுப்பு பிரிவிற்கு புகார் வந்தது. இதனையடுத்து இன்று புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பாரதி வீதியில் உணவு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் தனியார் இனிப்பு கடையில் சோதனை செய்தனர். அப்பொழுது விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வகையான இனிப்புகளையும் சுவைத்து பார்த்து ஆய்வு செய்தனர். மேலும் இனிப்பு செய்ய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மற்றும் எண்ணெய் வகைகளையும் ஆய்வு செய்தனர். அதே போன்று கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தின்பண்டங்கள் பாக்கெட் மீது உற்பத்தி மற்றும் காலாவதியாகும் தேதி மற்றும் உற்பத்தி தேதிகள் அச்சிடப்பட்டுள்ளதா எனவும் ஆய்வு செய்தனர். இது குறித்து உணவு பாதுகாப்பு பிரிவு அதிகாரி பாலகிருஷ்ணன் கூறும்போது, தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி இனிப்பு வகைகள் செய்யப்படுவதாக பொதுமக்களிடம் இருந்து புகார் வந்தது. அதன் அடிப்படையில் பல்வேறு இனிப்பு கடைகளில் சோதனை செய்து வருகிறோம். அதில் தின்பண்டங்களில் காலாவதியான தேதி மற்றும் உற்பத்தி செய்யப்பட்ட தேதி ஆகியவைகளை குறிப்பிடப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்வதாகவும், மேலும் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி தின்பண்டங்களை விற்பனை செய்தால் அந்த கடையின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். கடந்த ஒரு வாரமாக காரைக்கால், மாகே, யானம் எல்லா பகுதியிலையும் நாங்கள் தொடர்ந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 80 சாம்பிள், கிட்டத்தட்ட 60 கடை செக் பண்ணி 80 சாம்பிள் எடுத்திருக்கோம். இது வந்து டுடே வந்து நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இன்றைக்கி செக் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, ஆயிலை வந்து ரீயூசேஜ் பண்ணுறாங்களா இல்லை ரீயூஸ்டு ஆயிலை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். இங்கே எல்லாமே தரமான பொருள் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேலே போய் செக் பண்ணி பார்த்ததில் எல்லாம் தரமாக இருக்கிறதா தெரிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா கடையிலையும் வந்து நாங்கள் செக் பண்ணுறப்ப அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து இவங்க ஒர்க் பிஸியில் வந்து அதிகமாக அந்த எக்ஸ்பைரி டேட் வைக்காமல் இருக்கிறாங்க. எல்லா கடையும் நாங்கள் அறிவுறுத்தியிருக்கோம். கீழே எல்லாத்துலேயும் எக்ஸ்பைரி டேட் வைக்க சொல்லி. இது வந்து சர்ப்ரைஸ் விசிட் கிடையாது, இது வந்து ரொட்டீன் விசிட் தான். நாங்கள் திடீர்னு இங்கே வரல, நாங்கள் கடந்த ஒரு வாரமாக எல்லா பக்கமும் போய் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 80 சாம்பிள் எடுத்திருக்கோம், 60 கடை விசிட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நாளைக்கும் பண்ணுவோம். அதே போல் வந்து மளிகை கடையில் ஆயில் சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம், பருப்பு சாம்பிள் எடுத்திருக்கோம், அப்புறம் ஆட்டை எடுத்திருக்கோம், அப்புறம் வந்து அந்த அரிசி மாவு, அந்த அதிரசத்துக்கு யூஸ் பண்ண அரிசி மாவெல்லாம் எடுத்திருக்கோம். எல்லாமே எங்கள் லேபில் இருந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் ஃபுட் சேஃப்டி ஆன் வீட்டில் போய்ட்டு வாட்டரையும் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். வாட்டர் போன வாரத்தில் கம்ப்ளைண்ட் இருந்து அதையும் நாங்கள் எல்லா கடையிலையும் என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க அதையும் நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரொட்டீன் செக்அப் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரியில் வந்து எல்லா கடைக்காரங்களும் ஓரளவு நல்ல சுகாதாரமான முறையில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் நல்ல முறையில் தான் நடந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் பொதுமக்கள்கிட்ட ஸ்வீட் சம்மந்தமாகவோ இல்லை ஆயில் சம்மந்தமாக பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் எதுவும் வரல.
மற்றபடி உணவு வந்து சில சமயங்கள் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது, அது வந்து ப்ரிப்பேர்டு ஃபுட்டில் இருக்குது, அதையும் நாங்கள் கரெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு தீபாவளிக்கு நல்ல தரமுள்ள ஸ்வீட் கிடைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காரு எங்கள் கமிஷனர் உதயகுமார் சார். அதன் பிரகாரம் வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் தரவை செக் பண்ணிருக்கோம். இன்னும் 2 நாள் செக்கிங் தொடரும். வில்லியனூர் பகுதியில் தேசிய ஆயுர்வேத தினத்தையொட்டி பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அக்டோபர் 21ஆம் தேதி தேசிய ஆயுர்வேத தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனையொட்டி வில்லியனூர் அரசு ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் தனியார் பள்ளி NSS மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. வில்லியனூர் மேலாண்ட வீதியில் இருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆயுர்வேத மருத்துவத்தின் மகத்துவத்தை விளக்கும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். புதுச்சேரியில் திடீரென ஒரு சில இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலடுக்கு வளிமண்டல சுழற்சி காரணமாக புதுச்சேரியில் 3 தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு ஒரு சில இடங்களில் சிறிய அளவில் மழை பெய்து வந்தது. இந்நிலையில் இன்று பிற்பகல் முதல் நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, தவளக்குப்பம், அரியாங்குப்பம் உள்ளிட்ட நகரத்தின் பல்வேறு பகுதிகளிலும், திருபுவனை, திருக்கனூர், வில்லியனூர் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் திடீரென மழை பெய்தது. மேலும் நகரத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழையும் மற்ற இடங்களில் மழை இல்லாமலும் காணப்பட்டது. தற்போது தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டுள்ளதால் குளிர்ச்சியான சூழல் உருவாகி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காரைக்காலில் ATM எந்திரத்தை உடைக்க முயற்சித்த பீகாரைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் நகரில் திருநள்ளாறு சாலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தின் வாயிலில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றின் ATM உள்ளது. கடந்த புதன்கிழமை நள்ளிரவு ATM மையத்தில் புகுந்த இளைஞர் அங்கிருந்த இயந்திரத்தை உடைக்க முயன்றுள்ளார். நீண்ட நேரம் போராடியும் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் அவர் வெளியேறியுள்ளார். இந்நிலையில் ATM பொறுப்பாளரான ஞானசேகரன் இதுகுறித்து காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை அடுத்து அந்த பகுதியில் சிவப்பு துணியை தலையில் கட்டிக்கொண்டு நடமாடியவரை பிடித்து போலீசார் விசாரித்த போது அவர் பீகார் மாநிலம் மதேபூரா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராம்லால் முக்தா என்பது தெரிய வந்தது. காரைக்காலில் கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள அவர் ATM இயந்திரத்தை உடைக்க முயன்றதை ஒப்புக்கொண்டார். உடனடியாக போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்து துணைவேந்தர் மோகன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளது. இதன் பதிவாளராக சிவராஜ் பொறுப்பு வகித்து வந்தார். இவர் கூடுதலாக ரூசா உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளையும் வகித்து வந்தார். இவரது நியமனம், செயல்பாடுகள் குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் பதிவாளர் சிவராஜை பணியிடம் நீக்கம் செய்து பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன் உத்தரவிட்டார். மேலும் அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் மகளிர் சுய உதவி குழுவினரின் தீபாவளி அங்காடியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அமைச்சர் சாய் ஜெய் சரவணன் குமார் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுவை அரசு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் தீபாவளியை முன்னிட்டு கிராமப்புற மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் உற்பத்தியாளர்கள் குழு உறுப்பினர்களின் உற்பத்தி பொருட்களை பொதுமக்களிடையே நேரடியாக விற்பனை செய்யும் தீபாவளி சிறப்பங்காடி மற்றும் கிராம சந்தை வில்லியனூர் ஆனந்தராஜா திருமண நிலையத்தில் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். இதில் அரசு அதிகாரிகள், கழக நிர்வாகிகள், சுய உதவி குழுவினர் பலர் கலந்து கொண்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிறந்த நாளை முன்னிட்டு முருங்கப்பாக்கத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்களின் வழிகாட்டுதல்படி பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் கல்வி சார்ந்த உபகரணங்கள் கொண்ட தொகுப்பை வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்களின் வழிகாட்டுதல்படி பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் முருங்கப்பாக்கத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி சார்ந்த உபகரணங்களான பேனா, பென்சில், இனிப்பு, நோட் புத்தகம் கொண்ட தொகுப்பினை மாணவர்களுக்கு வழங்கினார்.
மத்திய உள்துறை அமைச்சர் பிறந்த நாள் என்பதால் அவரின் புகைப்படம் மற்றும் பிரதமரின் புகைப்படம் மற்றும் JP நட்டாவின் புகைப்படம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் சத்தியமூர்த்தி அந்த அரசு பள்ளியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதால் அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது மற்றும் அவர் மாணவர்கள் முன்னேற உரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியின் முடிவில் மாணவர்கள் மத்திய அரசுக்கும் பாஜக வழக்கறிஞர் ஐயப்பனுக்கும் நன்றி தெரிவித்தனர். தவறான கருத்துக்களோடு ஆளுநருக்கு எதிராக போஸ்டர் ஒட்ட மாட்டோம் என உறுதிமொழி அளித்தால் ஜாமீன் வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. புதுச்சேரியில் மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குவதை கண்டித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் போஸ்டர்களை ஒட்டியிருந்தனர். இது தொடர்பான புகாரில் புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழக மாநில தலைவர் லோகோ ஐயப்பன் உள்ளிட்ட 5 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்கள் நீதிபதி AD ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது போஸ்டரில் உள்ள கருத்துக்கள் அவதூறானது கிடையாது, மின்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கண்டித்தே போஸ்டர் ஒட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி அவதூறு கருத்துக்களோடு போஸ்டர் ஒட்டமாட்டோம் என்று உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்தால் நிபந்தனை முன்ஜாமீன் அளிப்பதாக தெரிவித்து வழக்கு விசாரணையை அக்டோபர் 31ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அதுவரை மனுதாரர்களை கைது செய்யக்கூடாது என்று புதுச்சேரி காவல்துறைக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.